ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். அதை எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்திருக்கும். இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தூக்கி போட்டிருப்போம். அதை வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் செய்யலாம்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சைட்லலாம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த 3 பாக்ஸையுமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 3 டப்பாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து வச்சுட்டு அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கணும் அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி 2 சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இப்போ அந்த கார்ட்போர்டில் சைடு சென்ட்ரு கீழே இந்த மாதிரிலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நம்ம கவர் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் ஒயிட் சிமெண்ட் அண்ட் க்ளூ வாட்டர் இந்த 3மே மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த பாக்ஸஸ் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் இதுக்கு பிரிக்ஸ் லுக் கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். நான் வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மாதிரி தெரியணுங்கிறதுக்காண்டி நான் ப்ளூ கலரால் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறதுக்கு ஃபுல்லாமே நம்ம ப்ளூ கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் லைன்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பெயிண்டால் அங்கங்கே சும்மா டச் பண்ணி விடுங்க. டிரான்ஸ்பரண்ட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீங்கள் டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.